வணக்கம். நான் செல்ஃப் கனெக்ஷன் கோச் திவ்யா குரு பிரசாத். இந்த வீடியோல நன்றி உணர்வு ஏன் அவசியம் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லப் போறேன். நன்றி உணர்வை அதிகப்படுத்துறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு பயிற்சி என்ன, ரொம்ப பலன் அளிக்கக்கூடிய பயிற்சி. நிறைய பயிற்சிகள் இருக்கு. நிறைய பேர் நிறைய விதமான பயிற்சிகள் எடுத்துட்டு பலன் அடைஞ்சிருக்காங்க. அதுல வந்து முக்கியமான பயிற்சி, ரொம்ப எளிமையான பயிற்சி, எல்லாருமே செய்யக்கூடிய பயிற்சி ஹோப்போனோபோனோ பயிற்சி. ஸோ 108 முறை அதை தொடர்ந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் நன்றி உணர்வு ஏன் அவசியம்? ஏன் மேடம் நான் நன்றி உணர்வோட இருக்கணும்? என்கிட்ட யாருமே நன்றியா இல்லையே. நான் வந்து அவருக்கு வந்து 10,00,000 குடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு வந்து நான் டைம்லி ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனப்போ நான் தான் வந்து கூட இருந்து அவ்ளோ பார்த்துக்கிட்டேன். என் தங்கச்சிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்படி வந்து நெறைய சொல்லுவாங்க. அவங்களுக்கு திருப்பி வந்து எனக்கு செய்யணும்னு ஒண்ணுமே ஒரு ஒரு பெர்சன்டேஜ் கூட எண்ணமே இல்ல மேடம். நான் மட்டும் ஏன் மேடம் நன்றியோட இருக்கணும்? என்ன சுத்தி யாருமே அந்த நன்றி உணர்வோடயே இல்ல மேடம். எனக்கு மட்டும் என்ன தேவை வந்தது? நான் மட்டும் ஏன் இந்த நன்றி உணர்வ சொல்லிட்டே இருக்கணும்? அப்படின்னு வந்து நெறைய பேர் வந்து கேட்பாங்க. ஆரம்பத்துல எனக்குமே அந்த கொஸ்டின்ஸ் இருந்தது. நன்றி உணர்வு எதுக்கு அவசியம்? நன்றி உணர்வு அப்படிங்கிறது நம்ம மனச ரொம்ப 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 காமான ஸ்டேஜுக்கு கொண்டு போறக்கூடிய ஒரு சூப்பரான மெடிசன் அப்படின்னு நான் சொல்வேன். எத்தனையோ லட்சங்கள் குடுத்துதான் வந்து மருந்து வாங்கி சாப்பிட்டு மன அமைதி அடையணும். ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட வந்து சில ஆயிரங்கள் குடுத்துதான் போய் வந்து மன அமைதிய வாங்கிட்டு வரணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம நன்றி உணர்வை தொடர்ந்து வெளிப்படுத்தினாலே போதும். இந்த யூனிவர்ஸ் வந்து நெறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க வந்து வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. யூனிவர்ஸ் வந்து எப்பவுமே நம்மளோட உணர்வுகளுக்கு தான் விடை சொல்லும். என்ன மாதிரி உணர்வுகள நம்ம வெளிப்படுத்துறோமோ, அந்த உணர்வுக்குத்தான் அது வந்து பதில் சொல்லும். நீங்க அன்ப வெளிப்படுத்துனீங்கன்னா, அது அன்பான மனிதர்கள உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க ஒரு விஷயம் வந்து நெகட்டிவா வந்து ஒரு கோபம், அவமானம், மோசமான உணர்வுகள வெளிப்படுத்தீங்கன்னா, அதே உணர்வுகள மறுபடியும் மறுபடியும் வந்து உங்க உங்க வாழ்க்கையில குடுத்துக்கிட்டே இருக்கும். தூண்டிக்கிட்டே இருக்கும். உங்க மனசையும் அதுக்கு அத நோக்கி தான் நகர்த்திக்கிட்டே இருக்கும். நீங்களும் அத நோக்கி தான் போய்க்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் மாத்தணும் அப்டின்னா, கண்டிப்பா நீங்க நன்றி உணர்வு வெளிப்படுத்தி தான் ஆகணும். யாருக்கு மாறணும்? உங்களுக்கு தான் மாறணும். யாரோ உங்களால வந்து பயனடைச்சவங்களுக்கு மாறணும் அப்டின்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. எனக்கு யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. யாருமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்க நன்றி சொல்லிக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு நன்றி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல மேடம் அப்டின்னுவாங்க என்கிட்ட சில பேர் வந்து. ஒண்ணுமே இல்லையா? இவ்ளோ அழகா சிந்திக்கிற மூளை இருக்கு. டெய்லி வந்து காலையில சுறுசுறுப்பா எந்திரிச்சு வந்து பரபரப்பா செய்யறதுக்கு ஏதோ ஒரு வேலை உங்க வாழ்க்கையில இருக்கு. ஒரு ஆபீஸ் வேலையா இருக்கட்டும், வீட்டு வேலையா இருக்கட்டும். ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுக்கு நீங்க நன்றி சொல்லலாமே. உங்க உடம்பு இருக்கே. இவ்ளோ ஹெல்த்தியான ஒரு உடம்பு இருக்கே. எனக்கு முட்டி வலிக்குது மேடம். நான் எப்படி மேடம் உடம்புக்கு முட்டி மட்டும் தானே வலிக்குது. மத்த உறுப்புகள் நல்லா வேலை செய்யுதுல்ல அப்படின்னு நான் கேட்பேன். உண்மையாவே நம்ம உடம்புல ஏதோ ஒரு உறுப்புல வலிக்கும். ஏதோ ஒரு இடத்துல லேக் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல கடன் பிரச்சனை இருக்கும். குழந்தை நல்லா வந்து படிக்காம இருக்கலாம். இதுக்கு முன்னாடி மேத்ஸ் சரியா வரலனா, இதுக்கு நல்லா தமிழ் வரலாமே, இங்கிலீஷ் வரலாமே, சயின்ஸ்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாமே, ஸ்போர்ட்ஸ்ல நல்லா வரலாமே, டிராயிங் வரலாமே, நல்ல ஒரு மியூசிக் பாடுறதுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாமே. சோ அந்த விஷயத்துக்கு நீங்க எடுத்து நன்றி சொல்லுங்க. என் குழந்தை நல்லா பாடுது. அதுக்கு நான் மனப்பூர்வமா நன்றி செலுத்துறேன். என் குழந்தை வந்து அழகா பேசுது. அழகா வந்து ஒரு டிராயிங் வரையுது. டிராயிங் காம்படிஷனுக்கு நான் அனுப்புறேன் என் குழந்தைய. சோ இதுக்கு நீங்க நன்றி சொல்லலாமே. நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிறைய இருக்கு. தேடி கண்டுபிடிச்சு நன்றி சொல்லி பழகுங்க. நெறைய பேர் என்கிட்ட கேட்கிற விஷயம், நான் வந்து மனிதர்கள பார்க்கும்போது கண்டுபிடிக்கிற அடிக்கடி வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துற விஷயம் என்னன்னா, மோசமான உணர்வுகள். கோபம், ஏமாற்றம், நம்பிக்கையின்மை, அழுகை, ஏமாற்றம், தோல்வி. இததான் அவங்க அடிக்கடி ஏதோ ஒரு வார்த்தைகள் அவங்க ஒரு சின்ன சம்பவம் சொன்னா கூட அதுலயும் அந்த உணர்வுகள தான் பிரதிபலிக்கிறாங்க. இந்த உணர்வுகள்லேருந்து நம்ம மீண்டு வெளியில வந்தாதான் யூனிவர்ஸோட ஒரு நல்ல கனெக்ஷனோட நம்ம டிராவல் பண்ண முடியும். அதுக்கு இந்த நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம். நன்றி உணர்வ நீங்க வெளிப்படுத்த கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த உணர்வுகள் கண்டிப்பா குறையும். நெறைய பேர் வந்து மேஜரா வெளிப்படுத்துற உணர்வு எனக்கு தெரிஞ்சு பயம், அவமானம், கவலை. இந்த 3த்துல வெளியில வர்றதுக்கு நமக்கு வந்து என்ன வேணும்? நன்றி உணர்வு வேணும். நன்றி உணர்வு பண்ண, நன்றி செலுத்த, ஹோப்போனோபோனோ பயிற்சிகள் செய்ய, நம்ம மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி நிலவ ஆரம்பிக்கும். அந்த அமைதி தான் நம்ம யாரு அப்படிங்கிற வந்து நமக்கு புரிய வைக்கும். நம்ம வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அது நம்ம கிடையாது. வெளியில இருக்கிற இந்த பிசிக்கல் வேர்ல்ட தாண்டி உள்ள நம்மள திருப்பும். உள்ளுக்குள்ள நம்ம அன்லிமிட்டட், அல்டிமேட் பவர், டிவைன் பவரோட கனெக்ட் ஆயிருக்கோம். அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் உள்ளிருந்து உங்களுக்கு வர வைக்கும். நான் சொல்லலாம். நான் வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா 100% அப்படின்னு நீங்க கொஸ்டினும் கேட்கலாம். நானும்
குழப்பங்கள் எல்லாம் தாண்டி அதை புரிதலை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கேன். என்னோட சேர்ந்து நம்பி வரவங்களுக்கும் நான் வழிகாட்டவும் தயாரா இருக்கேன். கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகவும் அவங்களுக்கு புரிய வைக்கவும் நான் வந்து உதவி செய்ய தயாரா இருக்கேன். சோ எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்க, நான் இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யறேன், அவ்வளவுதான். இது மாதிரி தான் நம்மளும் வாழ்க்கையை கொண்டு போகணும். நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து அவங்களுக்கு பண்ணிட்டேன், எனக்கு எதுவுமே யூனிவர்ஸ் பண்ணல. கண்டிப்பா உங்களுக்கு யூனிவர்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கு. ஒரே ஒரு சின்ன உதாரணம், நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கடைக்காரர்கிட்ட வந்து ஒரு பொருள் கேட்டிருந்தேன். அவர் வந்து அந்த டைம்ல என்கிட்ட இல்ல மேடம்னு சொல்லிட்டாரு. ஒரு 3-4 மாசம் கழிச்சு நான் அந்த பொருளை பத்தி மறந்தே போயிட்டேன். எனக்கு அந்த பொருள் அன்னைக்கு தேவைப்படுது. நான் கடைக்கு போறேன். அவர் வந்து அந்த கடைக்காரர் என்னை பார்த்துட்டு, மேடம் அன்னைக்கு ஒரு நாள் நீங்க கேட்டிருந்தீங்க, தெரியுமா, ஞாபகம் இருக்கா, அது இப்ப வாங்கி வச்சிருக்கேன் மேடம். அந்த டீலர் வந்தாரு, எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்தது, டக்குனு வாங்கி வச்சிருக்கேன் மேடம், நீங்க வாங்கிக்கிறீங்களா, காசு கூட அப்புறமா கொடுங்க அப்படிங்கிறாரு. எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்தது. அந்த நேரத்துல அவர் எனக்கு செஞ்சது ரொம்ப பெரிய உதவி. ஏன்னா அந்த கடை அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நான் அங்கிருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தாண்டி நடந்தோ இல்ல வந்து வண்டியிலயோ இதுக்காக நான் மெனக்கட்டு போய் வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது. அவர் இல்லைன்னு சொல்லியிருந்தாருன்னா, அவர் அந்த டைம்ல எனக்கு அதை ஞாபகப்படுத்தி கொடுக்கல. அந்த இடத்துல யாரு உங்களுக்கு உதவி செஞ்சது? யூனிவர்ஸ் தான் கொடுத்துருக்கு, நான் நம்புறேன். அந்த இடத்துல அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? என்னைக்கும் நீங்க கேட்டது அவருக்கு ஏன் ஞாபகம் வச்சுட்டு பண்ணணும்? அவர் உங்களுக்கு செய்யலையா? அது உதவி இல்லையா? அது உதவியா உங்களுக்கு தோணலையா? ரோட்ல நடந்து போகும்போது உங்க ஷால் வந்து வண்டியில மாட்டுக்கு மேடம், யாரோ ஒருத்தர் போகும்போது குரல் கொடுத்துட்டு போவாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? அதுவும் உங்க உங்க மேல அவங்க காட்டுற ஒரு அக்கறை, அன்பு, உதவி தானே. எத்தனையோ பேர்ல பைக்ல வந்து லைட் எரியுது ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு வந்து ரிமைண்டர் கொடுத்துட்டு போவாங்க. எவ்வளவோ விஷயங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் அவசரத்துல ஏதோ ஒரு பரபரப்புல எப்ப பார்த்தாலும் வேற இடத்துல நம்ம வந்து போக்கஸ வச்சுட்டு நம்ம சுத்தி இருக்கிற அன்பை மதிக்கவே மாட்டேங்கிறோம். சுத்தி கிடைக்கிற அந்த நன்றிய அந்த உதவிகளை வந்து நம்ம வந்து கண்ணை திறந்து பாக்குறதே கிடையாது. அதெல்லாம் ஒரு மேட்ராவே நம்ம கன்சிடர் பண்றது கிடையாது. தப்பு யார்கிட்ட? யூனிவர்ஸ் கிட்ட இல்ல, நம்ம கிட்டதான். நம்ம அதெல்லாம் பார்த்து நம்ம லைஃப்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கவுண்ட் பண்ணாலே போதும். டெய்லி இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டெய்லி நீங்க இந்த நன்றி உணர்வை அதிகப்படுத்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல, இன்னிலேருந்து ஆரம்பிங்க. டெய்லி 5 நிமிஷம் கண்களை மூடி உட்கார்ந்து உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நன்றி சொல்ல இருக்குன்னு தேடுங்க. முடிஞ்சா ஒரு 10 விஷயங்களை எழுதுங்க. என்னுடைய பற்கள் அழகா இருக்கு, வெண்மையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரவாயில்ல, எழுதுங்க. என்னோட பற்கள் அழகா இருக்கு, என் கண்ணு நல்லா தெளிவா தெரியுது, எழுதுங்க. என்னால தெளிவா ஒரு விஷயத்த புரிய வைக்க முடியும், எழுதுங்க. பரவாயில்ல, என்னால நல்லா சமைக்க முடியும், சூப்பர், எழுதுங்க. என்னால வந்து ஒரு பாடல் இனிமையா பாட முடியும், பரவாயில்ல, எழுதுங்க. இது எல்லாத்தையும் நீங்க எழுதுங்க. எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த டைம்ல எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, அது வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா கூட இருக்கலாம், பரவாயில்ல, எழுதுங்க. எழுதி வச்சுட்டே இருங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் நீங்க கவுண்ட் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா நல்ல விஷயங்களையும் நீங்க எடுத்து எழுதி எழுதி அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டே வாங்க. உங்க வாழ்க்கையில நிஜமா நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய மேஜிக் நடக்க போகுது. நீங்க இந்த பயிற்சியுமே நீங்க 21 நாள் சவாலா எடுத்துட்டு பண்ணுங்க. நான் கொடுக்கறது எல்லாமே 21 நாள் சவால். நீங்க ஏன் 21 நாள் புடிச்சிட்டு தொங்குறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் அதை அடுத்த வீடியோல சொல்றேன். 21 நாள் தொடர்ந்து நீங்க இந்த பயிற்சியை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் வரும். ஏன்னா நன்றி உணர்வு அவ்வளவு முக்கியம். நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம வாழ்க்கைய நிரப்பிடுச்சு அப்படின்னா, நம்ம மனசை வந்து தூய்மைப்படுத்திடுச்சு அப்படின்னா, நம்ம நினைக்கிற அத்தனையும் நடக்கும். சில பேர் வந்து எனக்கு நான் நினைக்கிறேன் நடக்கவே மாட்டேங்குது, நான் வந்து ஓப்போனோபோனோ 108 தடவை சொல்றேன் மேடம், நடக்கவே மாட்டேங்குது மேடம், நீங்க வந்து ஏமாத்துறீங்க, பொய் சொல்றாங்க மேடம், இதெல்லாம் நடக்காது மேடம், எல்லாருமே பொய் சொல்றாங்க மேடம். அந்த இடத்துல வந்து கேட்டா இருக்கிறது அவங்களுடைய அந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான். 100% நீங்க வந்து நம்பி ஹோப்போனோபோனோ பயிற்சி நன்றி உணர்வோட சொல்லணும். திருப்பி திருப்பி சொல்றேன், நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இந்த யூனிவர்ஸ் உங்களோட நன்றி உணர்வுக்குத்தான் பதில் சொல்லும். நீங்க என்ன மாதிரி விஷயங்களை மனசுக்குள்ள அடிக்கடி நினைக்கிறீங்களோ அதைத்தான் ரிப்பீட் பண்ணும். இந்த செல்ல குட்டிக்கு அழறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்க அழறதுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த செல்லக்குட்டிக்கு நன்றி சொல்றதுதான் பிடிச்சிருக்கா, சரி இரு, நீ நன்றி சொல்றதுக்காகவே உனக்கு நல்ல விஷயங்கள் நான் திருப்பி கொடுக்குறேன். உனக்கு அன்பு செலுத்துறதுதான் பிடிச்சிருக்கா, இரு, உன் வாழ்க்கையில உண்மையில அன்பு செலுத்துற, நீ அன்பு செலுத்துற மனுஷங்களை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அதை அனுப்பிக்கிட்டே இருக்கும். சோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சூஸ் பண்ற ரொம்ப பெரிய ஃப்ரீவில், ஒரு உரிமை, ஒரு சுதந்திரம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க அதை முறையா பயன்படுத்துங்க.
நன்றி சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. முதல்ல எழுதுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள எழுதுங்க. நான் வந்து முன்னாடி வீடியோல சொன்ன மாரி தான். எனக்கு எழுதுறதுக்குலாம் டைம் இல்ல மேம் அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட கூட. சோ நீங்க எழுதுறதுக்கு டைம் இல்லனாலும் பரவாயில்ல. ஆரம்ப கட்டத்துல எழுதுறதும் கண்டிப்பா எழுதுறது தான் நல்லது. அப்பதான் நீங்க வந்து திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். உங்களுடைய மாற்றத்த நீங்க உணர முடியும். ஆனாலும் நான் வந்து ஒரு சின்ன ஒரு சாய்ஸ் குடுக்குறேன். என்ன அப்டின்னா, ஆரம்ப காலகட்டத்துல என்னால உட்கார முடியாது, எழுத முடியாது, எனக்கு எழுத தெரியாது, எழுத டைம் இல்ல, எழுத வராது அப்டின்னு காரணங்கள் குடுக்கறத நிறுத்திட்டு வாய்ஸ் நோட் போடுங்க. காலையில எழுந்த உடனே 5 விஷயங்கள் எடுங்க. இன்னைக்கு 5 எழுதுங்க. அடுத்த நாள் 6, அடுத்த நாள் 7, அடுத்த நாள் 8. அப்படியே 21வது நாள் 21 காரணங்கள நீங்க எழுதணும். ஒரே காரணத்த ரிப்பீட் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஒரு நாள் முதல் 5 நாள் எழுதினத அடுத்த 5 நாள் அடுத்த 2வது நாள் எழுதாதீங்க. புதுசா ஏதாவது ஒரு 6 காரணங்கள் எழுதுங்க. அந்த மாதிரி எழுதிட்டே போங்க. 21வது நாள் நீங்களே பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில குறைஞ்சது 100லேருந்து 200 நல்ல விஷயங்கள் இருக்கும். அது 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட நடக்கட்டும். இல்ல வந்து நீங்க வந்து தெரியாத மனிதர்கள் அது நடந்ததுக்கான யாரு நடத்தி குடுத்தாங்க? யாரு பண்ணி குடுத்துட்டு போனாங்க? யாரு உங்களுக்கு அத குடுத்தாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாம கூட இருக்கட்டும். அந்த நிகழ்வு நடந்துச்சுல்ல. அதுக்கு நன்றி சொல்லுங்க. அத வந்து யார் குடுத்தது? யுனிவர்ஸ். எல்லாம் குடுத்ததும் யுனிவர்ஸ் தான். எடுத்துக்கிறதும் யுனிவர்ஸ் தான்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துரும். நீங்க எழுதுங்க. எழுதி பார்த்தா தெரியும். ஆச்சரியப்படுவீங்க. என்னது என் வாழ்க்கையில இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கா? உண்மையாவே நான் இதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும் அப்படின்னு உங்க கண்ணுலேருந்து கண்டிப்பா நன்றி உணர்வு கண் கலங்கி சர்ப்ரைஸ் ஆகி நீங்களே அழுவீங்க. இது எனக்கு நடந்திருக்கு. நான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ற எல்லாமே வந்து ஏதோ ஒரு புக்ல படிச்சுட்டு இவங்க வந்து உருட்டிட்டு இருக்காங்கப்பா. ஏதோ ஒரு வீடியோல யாரோ சொன்னது வந்து சொல்லிட்டு இருக்காங்கப்பா. கண்டிப்பா கிடையாது. அந்த மாரி சொல்லக்கூடிய ஆள் நான் கிடையாது. என் வாழ்க்கையில நான் உணர்வு பூர்வமா அனுபவிக்கிற விஷயங்கள் மட்டும் தான் இங்க வீடியோவா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ, கண்டிப்பா நன்றி உணர்வு செலுத்துங்கள். கண்களை மூடி போனோ டெய்லி பண்ணுங்க. 108 முறை பண்ணுங்க. 54 முறை பண்ணுங்க. 21 முறையாவது குறைஞ்சது பண்ணுங்க. அதோட சேர்த்து நன்றி உணர்வு அப்படிங்கிறதையும் சேர்த்து பண்ணுங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்கள, உங்களுடைய பிளெஸிங்ஸ கவுண்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது 5, அதிகபட்சம் நீங்க எவ்வளோ எழுதலாம்? எவ்வளவுனா எழுதலாங்க. உங்க விருப்பம். 100 எழுதுங்க, 200 எழுதுங்க. 1000 விஷயங்கள் கூட இருக்கு. 1000 கூட நீங்க 1000லாம் நீங்க எழுதுனீங்களா, உலகத்துல உங்கள விட அதிகபட்சமா நன்றி உணர்வோட இருக்கிறது யாருமே கிடையாது. 1000, 2000 நிச்சயமா 1000 விஷயங்கள நீங்க கண்டுபிடிச்சு எழுதிட்டீங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் கண்டிப்பா நீங்க கேட்டத உங்க கையில கொண்டு வந்து குடுக்கும். ஏன்னா, யூனிவர்ஸ்க்கு தேவை உணர்வு மட்டும் தான். ஃபீலிங்ஸ் மட்டும் தான். எமோஷன்ஸ் மட்டும் தான். நீங்க என்ன எமோஷன திருப்பி, திருப்பி, திருப்பி யூனிவர்ஸ்க்கு அனுப்பிட்டு இருக்கீங்களோ, அதுதான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அதனால தான் நன்றி உணர்வு அவ்வளவு முக்கியம். உதட்டளவுல நன்றின்னு சொல்லாம, மனப்பூர்வமா நன்றி சொல்லுங்க. நான் எப்படி மேடம் நன்றி சொல்றது? யார்கிட்ட போய் நன்றி சொல்றது? யுனிவர்ஸ்க்கு சொல்லுங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு வந்து டெய்லி பார்த்து பார்த்து ருசியா சமைச்சு குடுக்குற உங்க அம்மாக்கு, மனைவிக்கு, உங்க சகோதரிக்கு சொல்லுங்க. இல்ல ஒரு டிராவல் பண்றீங்க அப்படின்னா, ஒரு டிரைவர் கண்ணுக்கே தெரியாத, முகம் தெரியாத ஒரு டிரைவர் திடீர்னு எங்கிருந்தோ உங்களுக்காக ஒரு கேப் புக் பண்ணதும் அவர் வந்து நிக்கிறாரு இல்லையா? உங்கள பத்திரமா ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விடுறாரு இல்லையா? இறங்குறதுக்கு முன்னாடியோ, இல்ல டிராவல் பண்ணும்போதோ, இல்ல ஏறதுக்கு முன்னாடியோ 2 நிமிஷம் கண்ண மூடி இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் குடுக்குற ஒரு ரூ. 200க்காக, ரூ. 300க்காக இல்லாம, என்ன பாதுகாப்பா கொண்டு போய் இறக்கி விட்டதுக்காக நன்றி சொல்லுங்க. எதுக்காக வேணாலும் நன்றி சொல்லலாம். நன்றி சொல்லுங்க. இந்த 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 ஃபோன் மூலியமா தானே நம்ம இப்ப கனெக்ட் ஆகி இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு கூட நீங்க நன்றி சொல்லலாம். அந்த YouTubeக்கு நன்றி சொல்லுங்க. YouTubeன்னு ஒரு டூல் இருக்கிறதுனால தானே நம்ம வந்து கனெக்ட் ஆகி இவ்வளவு விஷயங்கள் வந்து பேசிக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். அதுக்கு நன்றி சொல்லலாம். எதுக்காக வேணாலும் நன்றி சொல்லலாம். நன்றி சொல்றது அவ்வளவு முக்கியம். சோ நம்ம நன்றி உணர்வோட இருப்போம். நானும் நன்றி உணர்வோட நன்றி சொல்லி இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மைண்ட் மேஜிக்ல தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள பயிற்சிகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சிகள் வந்து பிடிக்கும்? என்ன மாரி பயிற்சிகள் வேணும்? உங்க லைஃப்ல எதுக்கு நீங்க சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க, லேக் ஆயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. கமெண்ட்ல போடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த நம்பருக்குமே நீங்க வந்து என்ன தொடர்பு கொண்டு என்கிட்ட டைரக்ட்டா உங்களுடைய கேள்விகள கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல தீர்வு, நல்ல பயிற்சி மூலம் அதுலேருந்து உங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் இன்னொரு சூப்பரான நல்ல வீடியோல, நல்ல டாபிக்ல உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.